अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुल इन्ना सलाती व नुसुकी व महयाय व ममाती लिल्लाहि रब्बिल आलमीन आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अल-अलीयुल अज़ीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम. பேரன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் தராவி தொழுகை நிறைவு செய்கிற போது கடைசி ரக்காத்தில் ஒரு அற்புதமான வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரைத்த பொன்னான வாசகம், நபியே நீர் கூறுவீராக, என்னுடைய தொழுகை, என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள், நான் உயிரோடு வாழ்வதும் மரணிப்பதும் எல்லாமே ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரியதாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இன்ன பிற நல்ல அமல்களாக இருக்கட்டும், நாம் வாழ்வது மரணிப்பது எதுவானாலும் சரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்காக இருக்க வேண்டும். அந்த இதய தூய்மையோடு, மன தூய்மையோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். காரணம், அவன் ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரை இரட்சிப்பவன் அவன்தான். நம்மை அவன்தான் படைத்தான், பரிபாலிக்கின்றான், நமக்கு போஜனம் வழங்கி கொண்டிருக்கிறான், நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். எனும்போது நாம் அல்லாஹ்வை தொழும்போது, நோன்பு நோக்கிற போது அல்லாஹ்வினுடைய ஒரு திருப்பொருத்தத்தையே நாம் எதிர்பார்த்து செயல்பட வேண்டும் என்பது இந்த வசனத்தின் சாராம்சமாக இருக்கிறது. இந்த ரமதான் மாதம் ஆயிரம் நன்மைகளை நாம் கொள்ளையடிக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. அந்த ஆயிரம் நன்மைகள் நமக்கு எப்போது கிடைக்கும் என்று கேட்டால் இஹ்லாஸோடு நாம் செயல்பட வேண்டும். எனக்கு தேவை இறைவனுடைய திருப்பொருத்தம், ரிலா, அல்லாஹுடைய ரிலா. அதனால தான் பெருமானார் ரசூலே கரீம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா. சொர்க்கம் என்பது இரண்டாவது விஷயம்தான். யா அல்லாஹ், எனக்கு முதல் விஷயம் உன்னுடைய திருப்பொருத்தம் தான். எனவே தான் ரிலாக்க என்கிற அந்த வார்த்தையை முதல் முறையாக சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நோன்பு நோற்பதாக இருக்கட்டும், ஐவேளை தொழுவதாக இருக்கட்டும், இப்போது நாம் தராவி நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், நாம் அல்லாஹ்வினுடைய அந்த ரிலாவை எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்றால் நமக்கு முழுமையான நன்மைகள், 100% நமக்கு நன்மைகள் கிடைத்துவிடும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு முகஸ்துதி வந்துவிட்டாலே, அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, இன்னர் ரஜுல ல யன்ஸரிஃபு அன் ஸலாத்திஹி இல்லா குத்திபலஹு உஸ்ருஹா துசுஹா சுகுனுஹா சுபுஹா சுதுசுஹா குமுசுஹா ருபுஹா. இப்படியே வருகிறது, நீண்ட ஒரு ஹதீஸ் வருகிறது. எத்தனையோ பேர் தொழுகையை முடித்துவிட்டு திரும்புகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்காமல் போகிறது. பாதி நன்மை கிடைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று 9இல் ஒரு பகுதி, 8இல் ஒரு பகுதி, 7இல் ஒரு பகுதி ஹதீஸ் இப்படியே வருகிறது. முழுமையான நன்மைகள் கிடைக்காமல் அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். 100% நன்மைகள் கிடைக்காமல் போகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய இழப்பல்லவா? எனவே நாம் தொழும்போது நாம் நியத்து செய்யும் போதே நாம் எப்படி நியத்து செய்கிறோம்? நான் யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய நான் தொழுகிறேன், நவைத்துல் இல்லா, அல்லாஹுக்காக நான் நியத்து பண்ணுகிறேன், அன் உஸல்லிய லில்லா ஸலாத்தல் இஷா, நாம் நியத்து பண்ணுகிறோமா இல்லையா? அந்த ஏக இறைவனுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாம் மையமாக வைத்து நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். நல்லோர்கள், முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக தேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அளவுக்கு நாம் வாழாவிட்டாலும் சரி, நம்மால் இயன்ற அளவுக்கு வாழ வேண்டும். நம்முடைய ஊரில் எத்தனையோ பேர் தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளிவாசலுக்கு, நம்முடைய மிஸ்பால் ஹுதாவுக்கு அவர்களெல்லாம் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. பத்திரங்களிலே அவருடைய பெயர்கள் காணப்படுகிறது, அவ்வளவுதானே தவிர யார்
என்னென்னவெல்லாம் வக்ஃபு செய்திருக்கிறார்கள் என்பது நம் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியானால் அவருடைய நோக்கமெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு உன்னத நோக்கமாக இருந்தது. அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைனுல் ஆபிதீன் என்று கூறுவார்கள். அவர்களை பற்றி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, அவர்கள் ஒரு செல்வந்தர். என்ன செய்வார்கள்? இரவு நேரத்தில் உணவு மூடைகளை எடுத்துக்கொண்டு புனித மதீனாவில் எங்கெல்லாம் ஏழை எளியோர் அனாதைகள் இருக்கிறார்களோ அவருடைய வீடுகளுக்கு இரவோடு இரவாக சென்று தாமே அந்த உணவு மூடைகளை முதுகிலே சுமந்து சென்று வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். மறுநாள் காலையில் அந்த ஏழை எளியோர் வீட்டை திறந்து பார்க்கிற போது வீட்டு வாசல்களில் கோதுமை போன்ற அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும். அவர்களுக்கே தெரியாது, யாரு கொண்டு வைத்தார் என்று தெரியாது. ஆக நமக்கு சதக்கா வழங்கியிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். எடுத்து பயன்படுத்துவார்கள். சில ஆண்டுகள் அல்ல, சனவாத்தின் தவீலா என்று வருகிறது, நீண்ட ஆண்டுகள் இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டே இருந்தது. யார் இப்படி சதக்கா செய்கிறார்கள், ஹதியா வழங்குகிறார்கள் என்பது அந்த அராமில் ஃபுக்கராக்களுக்கு தெரியாது. அராமில் என்றால் அனாதைகள், ஃபுக்கரா என்றால் ஏழை எளியவர்கள் என்பது பொருளாகும். ஒரு நேரம் வருகிறது, ஸைனுல் ஆபிதீன் இறந்து போகிறார்கள். அவர்களை குளிப்பாட்ட முயற்சிக்கிற போது அவருடைய முதுகை பார்க்கிறார்கள், ஒரே கருப்பு தழும்புகளாக இருக்கிறது. ஆசாரு மின சவாது. எதனால் இந்த கருப்பு தழும்புகள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன காரணம்? அவரே தம்முடைய முதுகிலே அந்த மூடைகளை சுமந்து சென்று அந்த வீடுகளில் வைத்தார். நினைத்திருந்தால் பணியாட்களை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது அன்றைய காலகட்டத்தில் அப்துகள் இருந்தார்கள், அடிமைகள் இருந்தார்கள், அவர்களை பயன்படுத்தி அந்த பொருள்களை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். ஆனால் அப்படி சேர்க்கவில்லை. காரணம், இந்த செய்தி வெளியே தெரிந்துவிடக்கூடாது. நாம் செய்கிற இந்த சதக்கா இருக்கிறத, அது சதக்கத்து சிர்ராக இருக்க வேண்டும், இரகசியமான ஒரு தர்மமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதற்கு பின்பு அவர்கள் இறந்த கையோடு அந்த வீடுகளுக்கு உணவுகள் வந்து சேரவில்லை. அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள், அந்த மூடைகளை தந்தவர் ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய பேர பிள்ளைகளில் உள்ளவர். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய ஒரே நோக்கம் என்னவாக இருந்தது? என்னுடைய இறைவனுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமாக இருந்தது. நாம் புனித ரமதான் மாதத்திலே நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமே, திலாவத்துல் குர்ஆனிலே நாம் ஈடுபடுகிறோமே. நாம் அல்லாஹ்வை மையமாக வைத்த காரணம், எந்த ஒரு காரியத்தை செய்தோம் என்றாலும் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு இலட்சியம் இருக்கும். ஒரு வீட்டை கட்டுகிறோமா, ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு கடையை திறக்கிறோமா, ஒரு நோக்கம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் வணக்க வழிபாடுகளுடைய நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும், ஏக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவது, அல்லாஹ்வுடைய அன்பை, அவனுடைய நேசத்தை பெறுவது. அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் நமக்கு கிடைத்துவிட்டால் எல்லாமே கிடைத்துவிடும். வாழ்க்கையிலே நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தர ஆரம்பித்து விடுவான். தாவூத் இப்னு அபு ஹிந்த் என்கின்ற ஒரு பெரியார் குடும்பத்திற்கே தெரியாமல் என்ன செய்திருக்கிறார்கள்? நோன்பு நோற்றிருக்கிறார்கள் பல வருஷங்களாக. இரவு நேரத்திலே தம்முடைய குடும்பத்தினருக்கு தெரியாமல் சஹர் செய்து விடுவார்கள். காலையிலே உணவை எடுத்துக்கொள்வார்கள். காலை வெளியே கிளம்பும் போது, அதாவது வேலைக்காக வேண்டி, அலுவலுக்காக வேண்டி, சம்பாத்தியத்திற்காக வேண்டி வெளியே கிளம்பும் போது உணவுப் பொருளோடு கிளம்புவார்கள். யாருக்கு தெரியும் இவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று? உணவோடு உள்ளவா புறப்படுகிறார்கள். ஆனால் அந்த உணவை கொண்டு வந்து தர்மம் செய்து விடுவார்கள், ஏழை எளியோர். காரணம், அவர்கள் நோன்பாளி. இரவு நேரத்திலே அவர்கள் நோன்பு நோற்றது குடும்பத்துக்கே தெரியாது. அன்பு சகோதரர்களை, பெரியோர்களே, சில நன்மைகள் நாம் செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். சில சர்ச்சைகள் உண்டாகிவிடும் சில குடும்பங்களில். இவ்வளவு அள்ளித்தர வேண்டுமா என்று கேட்பார்கள். சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் கூட எல்லாவற்றையும் நாம் ஷேர் பண்ண வேண்டும் என்று அவசியம் ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்வார்கள், நான் என்னுடைய மனைவிடத்திலே எல்லாவற்றையும் நான் ஷேர் பண்ணி விடுவேன் என்று சொல்வார்கள். இது போன்ற சில நன்மையான காரியங்கள், தான தர்மங்களை எல்லாம், சில விஷயங்கள் நாம் ரகசியமாகவே வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, எனவே அவர்கள் என்ன செய்வார்கள்? பகலெல்லாம் நோன்பு நோற்பார்கள். பல ஆண்டுகளாக நோன்பு நோற்பதிலே ஒரு இனிமை கண்டுவிட்டால், அன்பு சகோதரர்களே, நமக்கு எந்த ஒரு சிரமமும் தெரியாது. இன்றைக்கும் பலர் கூறுகிறார்கள் அல்லவா, நோன்பு நோற்றிருக்கிறேன்,
சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லை. பசி இருக்கிறது, ஆனால் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணமே எனக்கு வரவில்லையே. வருகிறதா நமக்கு? சற்று யோசித்து பாருங்கள். இது இப்படியே பழக்கமாகிவிட்டால் அது மிகவும் எளிதாக ஆகிவிடும். கடைசியாக என்ன செய்வார்கள்? இஃப்தார் நேரத்தில், இரவு நேரத்தில் எல்லோருமாக சேர்ந்து இஃப்தார் செய்து கொள்வார்கள். அவ்வளவுதான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உரை 7 பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் அரிசின் நிழலை தருகிறான். 7 பேர். யார் அந்த 7 பேர்? அந்த 7 பேரில் ஒருவர் தான் ரஜுலும் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா ஹத்தா லா யஅலமு ஷிமாலுஹு மா யுன்ஃபிகு யமீனுஹு. அந்த 7 பேரில் ஒருவர். யார் அவர்? அவர் சதக்கா செய்கின்றார். எந்த அளவுக்கு அவர் சதக்கா செய்கிறார்? மறைத்து செய்கிறார். எந்த அளவுக்கு மறைக்கிறார் என்றால், வலக்கரம் தருகின்ற அந்த சதக்காவை இடக்கரம் கூட அறியாது. நம்முடைய உடம்பிலே உள்ள அந்த 2 அவயங்கள், 2 கரங்கள், அவ்வளவு ரகசியமான முறையில் இந்த 7 பேரில் ஒருவராக இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே என்ன செய்கின்றான்? தம்முடைய அரிசின் நிழலை தருகின்றான். கடுமையான ஒரு கோடையாக இருக்கும், ஒரு வெட்கையாக வெம்மையாக இருக்கும். நாம் அறியாத ஒரு விஷயம் இல்லை. மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நாம் அப்படியே குலுங்கி போய் இருப்போம், அப்படியே வியர்த்து போய் நாம் இருப்போம். நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். அப்போது அரிசின் நிழல் கிடைக்கிறது என்றால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பொருந்திய ஒரு விஷயம். சற்று யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். நாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஒரு நண்பர், வெளியூர் நண்பர் ஒருவர் தொழுக வருகிறார். தொழ வந்தவர் சலாத்தின் லையிகா, மிகவும் சுருக்கமாக தொழுகிறார். மிகவும் முழுமையாகத்தான் தொழுகிறார், ஆனால் சுருக்கமாக தொழுகிறார். சலாத்த லையிகா என்று வருகிறது. உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் சவுக்கை கையில் எடுத்தார்கள். திர்ரா, சவுக்குக்கு அரபியிலே திர்ரா என்று சொல்வார்கள். என்ன நீ தொழுதாய்? மறுபடியும் தொழு, அமைதியாக தொழு, முத்துமையின்னாக பொறுமையாக நீ தொழு, இல்லாவிட்டால் சவுக்கடி தான் கிடைக்கும் என்று மிரட்டினார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் தொழுதார்கள். மறுபடியும் தொழுதார்கள். அமைதியாக பொறுமையாக சாகவாசமாக தொழுதார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அப்படியே விட்டிருக்கலாம். கேட்டார்கள், அந்த நண்பரிடத்தில் கேட்டார்கள், இப்போது சொல்லு, நீ நிறைவேற்றிய முதல் தொழுகை உனக்கு சிறந்ததாக இருந்ததா, 2ஆம் தொழுகை உனக்கு சிறந்ததாக திருப்திகரமாக அமைந்ததா? நான் நிறைவேற்றிய முதல் தொழுகை தான் எனக்கு ஹைராக இருந்தது, எனக்கு திருப்திகரமாக இருந்தது. முதலிலே தொழும்போது அல்லாஹ்வுக்காக தொழுதேன், 2ஆவதாக தொழும்போது நீங்கள் சவுக்கடி அடிப்பீர்கள் என்று நான் தொழுதேன். யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர். எங்கள் மாணவர்களிடத்தில் நாங்கள் சொல்வது உண்டு, நீர் ஐவேளை தொழுக போகாவிட்டால், ஜமாத்துக்கு செல்லாவிட்டால், மஸ்பூக் ஆகிவிட்டால் உனக்கு சாத்து விழும் என்பதற்காக நீ தொழாத, உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டாகும் என்பதற்காக நீ தொழாத, அல்லாஹ்வுக்காக தொழுப்பா. தொழுகையில் குர்ரத் ஐனி ஃபி ஸலா என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்கப்பா. என்னுடைய கண்குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறது. தொழுகையிலே கிடைக்காத ஒரு கண்குளிர்ச்சியை நீங்கள் எங்குமே காண முடியாது. இது அவ்வளோ அழகான ஒரு இனிமை நமக்கு தொழுகையிலே கிடைக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுவது உண்டு. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. எனவே நம்முடைய தொழுகை வணக்க வழிபாடுகள் குல் இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த லில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் அத்தனை விஷயங்களும் இருக்கிறது. அகிலத்தாரை ரட்சிக்கின்றவன், அகிலத்தாரை பரிபாலிப்பவன், நம்மை வாழச் செய்பவன், நமக்கு உணவை தருபவன், உயர்வை தருபவன், மதிப்பை தருபவன். கல்லா கட்டும் போது நிறைய பைசாவோடு கல்லா கட்டுகிறோமே, இது எல்லாத்தையும் தருபவன் அவன் தானே. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நினைவோடு காரணம் அருமை சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்றால் சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அந்த கண்டிஷனை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கும். நம்பர் 1 ஈமான், நம்பர் 2 ஷரியத்தினுடைய அந்த வழிகாட்டுதல்கள், இப்படித்தான் தொழுக வேண்டும், இப்படித்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று. நம்பர் 3 அதனுடைய சட்டத்திட்டங்கள். நாம் நிறைவேற்றுகின்ற அந்த வணக்க வழிபாடுகளை எது ஃபர்து, எது வாஜிபு, எது சுன்னத், எது முஸ்தஹப், எது மக்ரூஹ், எது மக்ரூஹ் அதாவது ஒழுங்கினமான செயல்கள், எதெல்லாம் அருவருக்கத்தக்க செயல்கள், அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத செயல்கள், இவற்றையெல்லாம் தெரிந்து செய்ய வேண்டும். இந்த 3ஐயும் நாம் சரியாக கடைபிடிக்கிறோம். ஆனால் 4வது ஒரு விஷயம் இஹ்லாஸ். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பு சகோதரர்களே, ஈமானோடு தான் நாம் தொழுகிறோம். அதில் சிந்தித்தும் நமக்கு ஈமான் இல்லாமலாம் இருக்கிறது. அதே போன்று சரியத்தை காண்பித்த அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் தான் தொழுகிறோம், நிற்கிறோம், குனிகின்றோம், எல்லாம் அந்த வழிகாட்டுதல்.
அதே போன்று எது ஃபர்லு என்று தெரிகிற நிலை, ருக்கு செல்வது, சுஜூதுக்கு செல்வது, அத்தஹியாத்தில் இருப்பது, இதெல்லாம் நமக்கு என்ன ஃபர்லு. வாஜிபு என்ன என்பது தெரிகிறது. நாம் அல்ஹம்து சூரா ஓதுகிறோமே, நம்முடைய தொழுகையில் அது நமக்கு வாஜிபு. முதல் அத்தஹியாத்து 4 ரக்காத்துகளில் முதல் அத்தஹியாத்து இருக்கிறது, அது வாஜிபு. எது வாஜிபு நாம் அறிகின்றோம். மற்ற சுன்னத்துக்கள் தக்பீர் எல்லாம் நாம் சொல்லுகின்றோமே, கைகள் எல்லாம் உயர்த்துகின்றோம், அதெல்லாம் சுன்னத்தில் சேர்கிறது. இதெல்லாம் தெரிந்துதான் நாம் செய்கின்றோம். ஆனால் அன்பு பெருமக்களே, இந்த 3க்கு அடுத்தபடியாக 4வது ஒரு விஷயம் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸோடு நாம் தொழுக வேண்டும். எந்த அளவுக்கு நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது, மனம் ஒன்று தொழுக வேண்டும். கத் அஃபலஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். இறையச்சத்தோடு எவர்கள் தொழுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்கின்ற பல்வேறுபட்ட அருமையான விஷயங்களை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு வசனம் தான் குல்லி இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீர் கூறுகிறாக, என் தொழுகை, நான் செய்கின்ற மற்ற அமல்கள், நான் உயிரோடு வாழ்வது, மரணிப்பது எல்லாமே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்கின்ற அந்த வசனத்தை விளங்கி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.